பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் புரூஸ் போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. முன்னதாக மயிலாடுதுறை, திருநெல்வேலி, விளவங்கோடு ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்திருந்தார். ஏற்கனவே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக தாரகையின் பெயர் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 2 வேட்பாளர்களின் பெயர்களும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்படி திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் ராபர்ட் புரூஸ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார். இதேபோன்று விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக தாரகை போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழகத்தில் 9 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில் ஏற்கனவே பிற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் பணி என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது எஞ்சியிருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிப்பு மாலை வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நெல்லை காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிடுவதாகவும் விளவங்கோடு தொகுதியின் இடைத்தேர்தல் வேட்பாளராக தாரகை போட்டியிடுவதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ விவரங்கள் என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய 6வது மக்களவை தேர்தலுக்கான 6வது வேட்பாளர் பட்டியல் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாட்டினுடைய வேட்பாளர்களை இந்த 6வது பட்டியலில் காங்கிரஸ் தலைமையானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தொகுதியில் மக்களவை தேர்தலில் வழக்கறிஞர் சி. ராபர்ட் புரூஸ் போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையானது வெளியிட்டிருக்கிறது. அதே போல் விளவங்கோடினுடைய இடைத்தேர்தல் சட்டப்பேரவைக்கான அந்த இடைத்தேர்தலில் காங்கிரசுடைய வேட்பாளராக தாரகை கட்பட் தற்போது அதிகாரப்பூர்வமாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலியை பொறுத்தளவில் பலத்த இழுபறி என்பது கடந்த ஒரு வார காலமாகவே திருநெல்வேலிக்கான அந்த ஒரு வேட்பாளர் தேர்வில் நிலவி வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து அவர் தற்பொழுது நாகர்கோவில் திருநெல்வேலியில் பொழுது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது என்ற ஒரு கடுமையான எதிர்ப்புகளும் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் சார்பாக முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அவரையே வேட்பாளராக அறிவித்து காங்கிரஸ் தலைமையானது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதே போல் விளவங்கோடினுடைய அந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான இடைத்தேர்தலுக்கான அந்த ஒரு வேட்பாளராக தற்பொழுது டாக்டர் தாரகை கட்பட் அதிகாரப்பூர்வமான ஒரு வேட்பாளராக தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையால் அறிவிக்கப்பட்டுள்ளார். சுசித்ரா இணைப்பில் இருங்க. நம்ம தொடர்ந்து செய்தியாளர் தமிழரசியும் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தமிழரசி, இப்போ காங்கிரஸ்ல இந்த வேட்பாளர்களை அறிவிக்கிறதுல அந்த உள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தது. அதனை தொடர்ந்துதான் இந்த இழுபறி இருந்ததாக சொல்லப்பட்டது. இப்போ அதிகாரப்பூர்வமாக அந்த நெல்லை தொகுதியினுடைய வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ கட்சியினர் இதை ஏற்றுக்கொள்வார்களா? அந்த மயிலாடுதுறை தொகுதியினுடைய நிலவரம் என்ன? காங்கிரஸ் கட்சியில் 2 தொகுதிகள், 2 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் 1 சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக நம் திருநெல்வேலிக்கு ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் விளவங்கோடு தொகுதிக்கு தாரகை அறிவிக்கப்பட இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதே போல தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 3 தொகுதிகளை பொறுத்தவரை 3 தொகுதிகளுக்கு அந்த மாவட்டத்திடம் ஒரு ரிப்போர்ட் கேட்டு தேசிய தலைமை அனுப்பியிருந்தது. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தற்போது இந்த அறிவிப்பானது வந்திருக்கிறது. குறிப்பாக ராபர்ட் புரூஸ் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சொந்த ஊரை சேர்ந்தவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராபர்ட் புரூஸுக்கு தற்போது திருநெல்வேலியில் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினராக விளவங்கோடில் விஜயதாரணி இருந்து வந்தார். எனவே அதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் ஒரு பெண்ணிற்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் மயிலாடுதுறைக்கு வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை தற்போது புதிதாக காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் கடும் போட்டி என்பது தொடர்ந்து நிலவி வருகிறது. குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி, அதே போல கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர், செல்லக்குமார் உள்ளிட்டோர் அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் தற்போது மயிலாடுதுறை தொகுதியை ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து கட்சி தலைமையை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இரவு மயிலாடுதுறை தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி. தமிழரசி, இப்போ மயிலாடுதுறையும் சரி நெல்லையிலும் சரி
வேட்பாளர்களை அறிவிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்ல அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய அந்த ஒத்துப்போகக்கூடிய தன்மை இல்ல, இந்த வேட்பாளர் அறிவிக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அப்படி மயிலாடுதுறை தொகுதியை பார்க்க மட்டும் யாருக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது? மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை அதாவது தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது தேசிய தலைமை மற்றும் மாநில தலைமை ஈடுபட்டது. அதே தமிழரசு, நீங்க இணைப்பில இருங்க. தற்போது நெல்லையினுடைய காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராபர்ட் புரூஸ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது நெல்லை. உங்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது கள நிலவரம்? தொடர்ந்து வேட்பாளர் ராபர்ட் புரூஸை நாம் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தற்பொழுது காங்கிரஸ் சார்பில் விடுபட்டிருந்த 2 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர் இன்று மாலை வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது நெல்லை மக்களவை தொகுதிக்கு ராபர்ட் புரூஸ் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதேபோன்று விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக தாரகை அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எஞ்சியிருக்கக்கூடிய மயிலாடுதுறை வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இரவிற்குள் அந்த வேட்பாளர் குறித்த இறுதி முடிவு வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இப்போ மயிலாடுதுறை தொகுதியினுடைய அந்த கள நிலவரத்தை சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க தொடரலாம். மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை இந்த முறை மயிலாடுதுறை தொகுதி திமுகவிடம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. புதிய தொகுதி என்பதால் கடும் போட்டி என்பது நீடித்தது. இதில் பிரவீன் சக்கரவர்த்தி பெயர் என்பது முதன்மையாக அடிபட்டது. குறிப்பாக அவர் டெல்லி மேலிடத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார். ராகுல் காந்தியிடம் ஒரு நட்பெயரை பெற்றிருக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவருடைய பெயர் என்பது அடிபட்டு வந்தது. இருப்பினும் கூட கடந்த முறை தமிழரசு இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தொடர்ந்து நெல்லையினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் மீண்டும் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார், உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியாவில் ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்தில் தமிழக முதல்வர்களுடைய பல்வேறுபட்ட செயல்களின் மூலம் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மிக வலுவாக இருக்கிறது. எனவே அனைத்து 39 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் திருப்பி காங்கிரஸிற்கு இந்த நெல்லை தொகுதி கிடைத்திருக்கிறது. நெல்லையினுடைய அந்த டஃப் ஃபைட்டாக அங்க பாஜகவும் இருக்கிறது, அதிமுகவும் இருக்கிறது. பாரதிய ஜனதா சார்பில் நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். எப்படி இந்த போட்டி இருக்கும்? என்னென்ன மாதிரியான வாக்கு சேகரிப்பு முன்வைக்கலாம் இருக்கீங்க? நான் எந்த வகையிலும் டஃப் ஃபைட் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எங்களுடைய கூட்டணி வலுவானது. எனவே எளிதாக வெற்றி பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து செய்தியாளர் தமிழரசியிடம் பேசலாம். தமிழரசி, இப்போ இடைத்தேர்தல் வேட்பாளர் ஒருபுறம், அதே போன்று மக்களவை தொகுதி வேட்பாளர் என்பதில் காங்கிரஸ் தற்போது தீவிரம் காட்டி வந்தது. அந்த வகையில் மயிலாடுதுறையை தவிர்த்து பிற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த மட்டும் காங்கிரசினுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம்? மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பிரவீன் சக்கரவர்த்தி கடும் போட்டியில் இருக்கிறார். இதை தவிர்த்து கடந்த முறை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருநாவுக்கரசர் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என தொடர்ந்து கட்சி தலைமையும் தேசிய தலைமையும் வலியுறுத்தி வருகிறார். அதே போல கிருஷ்ணகிரி தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்லக்குமார் மயிலாடுதுறை தொகுதியை ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் அந்த தொகுதி யாருக்கு ஒதுக்கப்பட்டால் சாதகமாக இருக்கும் என கட்சியினரிடம் தேசிய தலைமை மாவட்ட அளவில் ஒரு கருத்து கேட்பு என்பது நடத்தியது. இதன் பிறகு தற்போது இதே போல 3 தொகுதிகளுக்கும் அந்த கருத்து கேட்பு நடத்தப்பட்டது. அதில் திருநெல்வேலி விளவங்கோடுக்கு தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் மயிலாடுதுறை தொகுதிக்கு அறிவிக்கப்படவில்லை. எனவே இந்த மயிலாடுதுறைக்கான அறிவிப்பு இன்று இரவுக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக தற்போது இந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர் என்பது வெளியாகி இருக்கிறது. காயத்ரி, நெல்லையை பொறுத்த மட்டும் காங்கிரசிற்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருப்பதாக காங்கிரஸ் வேட்பாளரும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழலில் விரைவில் இன்று இரவிற்குள்ளாக மயிலாடுதுறை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கலாம். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி.